நம்ம பேசலாம். லட்சுமணன் குறுக்கிட விரும்புனீங்க. ஸ்ரீராம் வந்து எப்படி அவ்வளவு கடுமையான ஒரு சொல்லை நீங்க பேச முடியும்? அம்பேத்கர் இருக்கீங்கிறாரு. இன்னைக்கு நான் பயன்படுத்தின வார்த்தை ட்விட்டர்ல கவர்னர் பயன்படுத்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாரத் அப்படிங்கிற அந்த சொற்றொடர் இன்னைக்கு அரசியல் சட்ட ரீதியாக எங்க பயன்பாட்டுல இருக்கு. அப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வார்த்தை மேல உங்களுக்கு ஆசை இருந்தால் ஸ்ரீராம் இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கட்டும். இனிமேல் பிரதமர் மோடி நான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத் தான் சொல்லுவார், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சொல்ல மாட்டான்னு உங்களால சொல்ல முடியுமா? எதுக்காக சார் வெக்கப்படுறீங்க? இல்லாத ஒரு வார்த்தையை சொல்லிருக்காரு. அவர் யூஸ் பண்ணாரு. இல்ல அதிகாரப்பூர்வமா சொல்றத பத்தி பேசுறாரு. நீங்க வந்து கடந்த வருஷம் சார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆளுநர் இதே மாதிரி ஒரு சில்மிஷம் பண்ணார். தமிழகம்னு சொல்லுங்க, தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். அதுவும் சில்மிஷம் தான். தமிழகம் கெட்ட வார்த்தை இல்ல, நானும் சொல்றேன், நானும் தமிழகம் பல நேரம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை தமிழ்நாடு என்று அமலில் இருக்கிற போது அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, தமிழகம்னு சொல்லுங்க அரசியல் சேஷ்டை நான் சொல்லுவேன். அதை நாங்க என்றைக்குமே கண்டிப்பா பயன்படுத்த கூடாதா? அதை சொல்லுங்க, அவ்வளவுதான். எங்க பயன்படுத்த அம்பேத்கரை பத்தி பேசக்கூடாது, அம்பேத்கரை பத்தி பேசக்கூடாது. பாரத்தில் கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறத பயன்படுத்தலாம் இருக்குல்ல சார். பாராளுமன்றத்தை கூட்டி 2 சபையை ஒன்னா கூட்டி அப்பதான் மெஜாரிட்டி இருக்கு, என்ன தனித்தனியா மெஜாரிட்டியில கூட்டி இனிமேல் இந்தியான்னு சொல்ல மாட்டோம், பாரத் தான் எல்லா இடத்துல இருக்கு சட்டத்தை திருத்தின பிறகு நானும் பயன்படுத்துவேன். அப்படி இல்லாத போது அதிகாரப்பூர்வமாக நீங்க பயன்படுத்த முடியாது. இன்னொன்னு பாபு முன்பேலு சொன்னார், இது தவறான. திமுக அரசு தாங்கள் நினைத்ததை பயன்படுத்த வைக்குது, தாங்கள் நினைத்ததை பேச வைக்க நினைக்கிறேன். ஆமா சார், செக்ஷன் 176 நல்ல விரிவான ஒரு அரசியலமைப்பு சட்ட புத்தகம் வாங்கி படிங்க. 3 பக்கத்துல விரிவா சொல்றாங்க. கவர்னர் உரைனா என்ன தெரியுமா? ஸ்பீச் பிரிப்பேர்டு பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பாபு முருகவேலு ஒரு வழக்கறிஞர் தான், ஸ்ரீராமும் மறுக்க மாட்டார். இந்த வார்த்தை அப்படியே இருக்கு. அது மத்திய அரசானாலும் சரி, மாநில அரசானாலும் சரி, ஸ்பீச் பிரிப்பேர்டு பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அவங்க என்ன தயாரிக்கிறாங்களோ அதைத்தான் அவர் வாசிக்கணும். இன்னைக்கு துரைமுருகன் சுட்டி காட்டார் இல்லையா, சென்னாரெட்டியை திரும்ப பெறணும்னு ஜெயலலிதா எழுதின வாசகத்தை சென்னாரெட்டியை வாசிச்சார். ஏன்னா சென்னாரெட்டிக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஃபைட் பண்ணது திரு கருணாநிதி அவர்கள். இல்ல சார், அவர் சட்டத்தை பத்தி சொல்றாரு. இல்ல இல்ல, கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுங்கறது சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க. அவர் படிக்கிறார். அவர் நேரலையில பேசுறாரு. ஒரு விஷயம் லட்சுமணன் நீங்க தான் பேசுங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி நான் எழுப்ப விரும்புறேன். கவர்னர் ஆசைப்படுறாங்க, என்ன சர்க்கரையை கொஞ்சம் கூடுதலா கேட்டாரா இல்ல காபிக்கு பதிலா டீ கேட்டாரா? மரப மாத்த சொல்றாரு. கவர்னர் ரிக்வெஸ்ட் பண்ணாருங்க, ஆசைப்படுறான்னு சொல்ல ரிக்வெஸ்ட் பண்ணாரு. ரிக்வெஸ்ட் பண்ண ஆசை அர்த்தம் இல்ல. சரி, அவர் நிறைய பண்ண உங்கள்ட்ட வர. அவர் நிறைய பண்ண உங்கள்ட்ட வர. நீங்க பேசுங்க. 91ல இருந்து கடந்த 34 ஆண்டுகளாக இருக்கிற மரபை நான் ஏன் மாற்ற நினைக்கிறேன்னு 2 வரி விளக்க கவர்னர் சொன்னாரா? சரி, செப்டம்பர் 2021 கவர்னரா பதவியேற்றார். தமிழ்நாட்டு மரபுகளை, நடைமுறைகளை, சட்டத்திட்டங்களை, கலாச்சாரங்களை ஊன்றி படித்தேன். என்னிடமே தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறார், பல நிகழ்ச்சிகளிலே பேசி இருக்கிறார். அப்படியெல்லாம் படிச்ச பிறகு 2022 மே மாசம் திமுக ஆட்சிக்கு வருது. அரசியலமைப்பு சட்டம் 176 சொன்ன மாதிரி பொது தேர்தல் முடிந்த முதல் கூட்டத்தொடரில் முதல் நாளில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அப்ப ஏன் அவர் எதுவும் பேசல? இதே ஆளுநர் இருந்தாரு. அப்ப 22ல யாரோ சொல்லி தரல, 23ல 24 வெளியில் இருந்து சில சக்திகள் ஆளுநரை தூண்டி விடுகின்றன. இந்த குற்றச்சாட்டை நான் மிக வெளிப்படையா வைக்கிறேன். அப்போதெல்லாம் தோணாதது இப்ப ஏன் அவருக்கு வருது? இன்னொன்னு, ஜெயலலிதா 91, 96 காலகட்டம் பல புரட்சிகரமான திட்டங்கள் வந்தது, பல விமர்சனங்களும் வந்தது. அந்த 91ல தான் இந்த வரவேற்க தகுந்த மாற்றத்தை ஜெயலலிதா கொண்டு வந்தார். எடப்பாடி தான் முதல் நபராக குரல் கொடுத்திருக்கணும். அம்மாவின் இடத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் சொல்றாரு. எங்கள் அம்மா கொண்டு வந்த இந்த விஷயத்தை, தமிழர்களின் உணர்வுகளை மதிக்கிற விஷயத்தை மாற்றுகிற உரிமை எவருக்கு கிடையாதுங்கிற முதல் குரல் எடப்பாடி கிட்ட இருந்தா வந்திருக்கணும். குறைஞ்சபட்சம் பாபு கிட்ட இருந்து இப்ப வருதான்னு பார்ப்போம். இல்ல, அவர் சொல்லிட்டாரு. ஆனா இப்ப ஆளுநர் வேற யாரோ தூண்டுதல் பேர்ல பேசுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை விமர்சனத்தை வைக்கிறீங்க. என்ன நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, எதற்காக? ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன். 2022 தோணாத தேசிய கீதத்தின் மீது வராத அந்த மதிப்பு, ஏக்கம், எதிர்பார்ப்பு 23 எப்படி சார் வந்துச்சு? 24 எப்படி சார் வந்துச்சு? இதுதான் மரபுன்னு ஒண்ணு இருக்கிற போது எப்படி சார் நீங்க மாத்துறீங்க? இன்னொன்னு, ட்விட்டர் போட்டாரு, மாத்திட்டாரு, தப்பே கிடையாது. அந்த ட்விட்டர் வந்த பிறகு ஸ்ரீராமே கூட அட்வைஸ் பண்ணிருக்கலாம், சார் இதுல பார்லிமெண்ட் இழுக்காதீங்க, பார்லிமெண்ட் இருக்குன்னு தமிழ் தாய் வாழ்த்து கிடையாது, அந்த நடைமுறை வேறன்னு ஸ்ரீராம் போன்ற கற்றறிந்தவர்கள் சில பேர் சுட்டி காட்டிருக்கலாம், திருத்தி இருக்கலாம். அதுல தப்பே கிடையாது. ஆனா ஒரு மாநிலத்துல தமிழர்களை மதிக்கிற, தமிழர்களின் மரபுகளை மதிக்கிற, பண்பாட்டை மதிக்கிறேன்னு மேடை தோறும் விளக்குகிற கவர்னர், தமிழ்நாட்டினுடைய ஆன்மாவாக விளங்குகிற தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கிற 34 ஆண்டு கால மரபை
ஏன் மாற்றம் நினைக்கிறான் 2 வரி சொல்லட்டும், அவருக்கு பின்னால் நாடு நிற்கும். இல்ல, தமிழ்தாய் வாழ்த்தை முழுமையாக மதிக்கிறேன், அதோட நிக்கிறேன், அதுக்காக இருந்தோம். ஆனால் தேசிய கீதத்தையும் கூடுதலா எந்த அளவுக்கு மதிக்கணுமோ அதை நான் எதிர்பார்க்கிறேன். இது எவ்வளவு ஆக்வர்டா இருக்கு நான் சொல்லட்டுமா? இவங்க சொல்றது படி பார்த்தா ஆர்டர் என்ன தெரியுமா? தேசிய கீதம் பாடணும், எல்லாரும் எதிர்த்து நிக்கணும். அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடணும், நம்ம ஆசைப்படி நம்ம மறுபடி எதிர்த்து நிக்கணும். நிகழ்ச்சி முடிச்ச உடனே திருப்பி தேசிய கீதம் பாடணும். இது என்ன தேசிய கீதமா இல்ல என்ன இது அண்டாட்சரியா? இது ஆக்வர்டா இல்லையா? மக்கள் கேலியா சிரிக்க மாட்டாங்களா? ஒரு நிகழ்ச்சினா 2 பாடல்களோடு போதுமா இல்ல 3வது பாட்டு 4வது பாட்டு? தேசிய கீதத்தை 2 முறை இசைப்பதுல என்ன தவறுன்னு பிரேமலதா உள்ளிட்டவர்கள் கூட கேக்குறாங்க. 2 முறை வாசிச்சா என்ன தப்பு இல்லையா? ஒரு தேசிய கீதத்தை எத்தனை தடவை சார் பாடுவீங்க? அதுக்கு மரியாதை கொடுக்கறனால தானே சார் நிறைவானதுல கொடுத்து நிறைவோடு அனுப்பி வைக்கிறோம். குறைஞ்சபட்ச அறிவுள்ள யாரும் இதை ஏத்துக்குவாங்களே? நான் இப்பவும் சொல்றேன், அண்ணா திமுக பிஜேபி அரசியல பேசுறதுக்கு பல மேடைகள் இருக்கு, பல களங்கள் இருக்கு. உங்க சண்டைகளை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. ஆனால் சில மரபுகளை, அரசியலமைப்பு சட்டங்களை தயவு செய்து யாரும் மாத்திரத்துக்கு துணை போகாதீங்க. உங்களுடைய சண்டைகளை நீங்க எப்ப வேணாலும் பேசலாம். பாபுவோட பேச்சை நீங்க நான் ரொம்ப ரசிச்சேன். ஏன்னா அவரும் அந்த புள்ளிக்கு தான் வந்தார். ஆளுநர் அரசியல் செய்தாருங்கிற அந்த புள்ளிய பாபு ஏத்துக்கிட்டால எனக்கு தனிப்பட்ட முறையில மனப்பூர்வமா அதை வரவேற்கிறதா. ஏன்னா ஆரோக்கியமான அரசியல் இப்படிதான் இருக்கணும். எடப்பாடி ஸ்டாலின் எப்ப வேணாலும் சண்டை போட்டுக்கலாம். ஆனால் தமிழர்களுடைய மரபுகளை காலில் போட்டு மிதிக்க ஒருத்தர் வருகிற போது எல்லோரும் அரசியல் ரீதியாக எதிர்த்து கன்னத்தில் அறைய வேண்டும் என்பதுதான் ஒரு பத்திரிகையாளருடைய ஆசை. 2022 இல்லாதது 23, 24 வருதுன்னா வெளியில இருந்து வரக்கூடிய தூண்டுதல் ஒரு குற்றச்சாட்டு விமர்சனத்தை வைக்கிறாரு திரு லட்சுமணன். அப்ப ஆளுநர் அதை ஏன் வலியுறுத்தல? அதே தேசிய கீதத்தை தொடக்கத்திலையும் வாசிக்கணும், இசைக்கணும்னு ஏன் சொல்லல அப்படின்னு கேட்கல. முதல்ல தேசிய கீதம் நீங்க எல்லாம் யாரும் நம்ம இங்க உட்கார்ந்து இவ்வளவு வாட்டி தான் பாடணும், அவ்வளவு வாட்டி தான் டிசைட் பண்றதுக்கு நம்ம யாருமே இல்ல. ஆனா மரபு இருக்கு. தேச பக்தின்னு இருக்கும்போது முதல்ல பாடிட்டு திருப்பி முடியும். நம்ம பேசுறது சட்டமன்றத்தை பத்தி. சட்டமன்றத்தை மரபு இருக்கு. எனக்கு நீங்க ஏன் 22, 23 கேட்ட நீங்க 91 பாடப்பட்டது ஏன் திருப்பி விடப்பட்டது ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டேங்க? ஒரு 91 பாடினாங்க இல்லையா? அது ஸ்டார்டிங்லயும் பாடினாங்க, எண்டிங்லயும் முடிச்சாங்கல்ல. அத முதல்ல ஏன் கைவிட்டீங்கன்ற கேள்வி கேளுங்க. ஏன் அன்னைக்கும் அது வந்து நேஷனல் ஆந்தம் தானே, அது ஏன் ஸ்டார்டிங்லயும் பண்ணல கடைசியிலயும் பண்ணல? 91 பண்ண போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த கேள்வி நான் பதில் இதுல ஒரு அம்சத்தை குறிப்பிட்டு தவறான தகவல் கார்த்தி தவறான தகவல். ஏன் தவறான தகவல்? ஜானகிராமன் எழுதி இருக்கிறார், எடுத்து படிங்க. இதை முதல் முறையாக 91 அமல்படுத்தியிருக்கிறோம். நிகழ்ச்சி தொடங்குகிற போது தமிழ்தாய் வாழ்த்தில் தொடங்கி தேசிய கீதத்தில் முடிக்கப்பட்டது. ஆவணங்கள் இருக்கு சார், தவறா பதிவு பண்ணாங்க. 1991 ஜூலை 4 விஸ்வநாராயண் சிங் மேடம் ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டருங்க. அதுக்கு ஜி விஸ்வநாதன் ஜூலை 8 மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க மட்டும் தான் கரெக்டாக பேசுவோம் என்று நீங்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் சில ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்து இங்க உட்கார்ந்து பேசுறோம். நீங்க as a journalist நீங்க அத சொல்லிருக்கணும். நீங்க அந்த ஜர்னலிஸ்ட் நீங்க சொல்லிருக்கணும். ஏங்க நீங்க அத திமுக பார்த்து கேட்கணும். ஏங்க 1991 மேடம் ஜெயலலிதா பண்ணது நீங்க பண்ணலன்னு நீங்க அவரை பார்த்து கேட்கணும். நாங்க சொல்றது தவறுங்க இல்ல. நடந்ததா இல்லையா உண்மையை சொல்லுங்க. ஜூலை 1991 தமிழ்நாடு அசெம்பிளி நடந்ததா இல்லையா? அந்த 21 வருஷம் ஏன் தமிழ்தாய் அசெம்பிளில பாடலன்னு கேள்வி கேளுங்க. அதை நீங்க ஏன் விட்டுட்டீங்க? உங்களுக்கு ஏன் 91 மட்டும் தோணுச்சுன்னு கேளுங்க. தமிழ்தாய் நீங்க டிராமா பண்றீங்கல்ல, 21 வருஷம் அது ஏன் பாடப்படலன்ற அந்த கேள்வி நீங்க கேளுங்க. டிராமா தான் பண்றீங்க. டிராமா தான் பண்றீங்க. அப்ப நீங்க தேசிய பேசுறது மட்டும் டிராமாவா? இல்லங்க தேசிய பண்ணி வந்தா சொல்றோம். ரெண்டு கண்ணு இல்ல. அத வச்சு ஒரு கண்ணு தேசிய கீதமும் ஒரு கண்ணு. ரெண்டு கேள்வி அவருக்கு வச்சிருக்கேன். அது எப்படி உங்கள்ட்ட வர ஒரு ரெண்டு கேள்வி உருவாக்குறாங்க. இல்ல சார், ஒரு சப்ஜெக்ட் சார்ந்த கேள்வி இருக்கு சார். தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் உங்கள்ட்ட வர திரும்ப அவர்கிட்ட கேட்டு உங்கள்ட்ட தான் வர. அடுத்து நீங்க பேசுங்க சார். 2 அம்சம் இருக்கு சார். ஒன்னு, 2014 துணை சபாநாயகராக திரு தம்பிதுரை இருந்தார். நாடாளுமன்றத்தில் இருந்தாரா இல்லையா? இன்னைக்கு அந்த பொறுப்பு இருக்கா? இல்லை. ஏன் இல்ல? மரபு தானே இருக்கணும். தொடரல இல்ல. கவர்மெண்ட் வில் அவ்வளவுதான். கரெக்ட். இங்க அதோட நான் நிறுத்துறேன். இங்க அது கவர்னர் கேட்காமல் இருந்திருந்தால் நீங்க சொல்றது கரெக்ட். இங்க ஒரு கவர்னர் ஒரு ரிக்வெஸ்ட் அந்த இடத்துல ஒன்னு சொல்றேன். அந்த இடத்துல ஒன்னு சொல்றேன். நீங்க அத மறுக்கிறீங்க. அந்த இடத்துல நான் சொல்றேன். அத வந்து அந்த கவர்னர் அந்த இடத்துல ஆளுநர் மாளிகையினுடைய விளக்கத்தை நான் சொல்றேன். தேசிய கீதத்தையும் அவமானப்படுத்தணும். ஆளுநர் மாளிகையுடைய விளக்கத்தை மீண்டும் உங்களுக்கு படிக்கிறேன். ஏன் இருக்க கூடாது? ஆளுநர் மாளிகையுடைய விளக்கத்துல
தேசிய கீதம் பாடுவதற்கு அல்லது இசைப்பதற்கு வேண்டுகோள் விடுத்தார். அப்புறம் வேண்டுகோள் request it's not an order. it is not an order. இந்த முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் பேரவை தலைவர் இருக்கிறது என்பதை ஆளுநர் மாளிகை ஏற்கிறது. நீங்க ஆர்டர்னு சொன்னாலும் நானும் தமிழ்நாட்டுல அது இல்ல ஆளுநர் ஆனா ஒரு ஆளுநர் மாளிகையினுடைய வேண்டுகோள் என்பது அவைத் தலைவருக்கு அவைத் தலைவர் சொல்கிறார் இந்த அவையினுடைய மரபு இதுதான் பின்பற்றுவோம். இதை பல முறை நாங்கள் ஆளுநருக்கு மாற்றிக் கொள்கிறீர்கள். இல்ல சார், பல முறை ஆளுநருக்கு சொல்லிருக்கோன்றாரு.